வெல்கம் டு இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது சிக்கன் மஞ்சூரியன். ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கீழே தெரியுற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பெரிய வெங்காயத்தை இதுபோல் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேப்சிகம் 1 எடுத்து கட் பண்ணியிருக்கேன். 10 பல் பூண்டை பொடிசாக நறுக்கியிருக்கேன். 1 பீஸ் இஞ்சியை இதுபோல் பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 ஸ்பூன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். சிக்கனில் இதை கலந்து பூசிடலாம். ஒரு ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். சிக்கன் 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுருக்கேன். இப்போது ஊற வச்ச சிக்கனை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதுபோல் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம். சிக்கன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பேனில் ஆயில் விட்டுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அதில் பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ், சோயா சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 minutes நல்லா கொதிக்கட்டும். கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதில் வறுத்து வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்துடலாம். இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலையை தூவி இறக்கிக்கலாம். சிக்கன் மஞ்சூரியன் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை சும்மாவே சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது போன்ற டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான சமையல் வீடியோக்கள் பார்ப்பதற்கு என் இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.